வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு குரு தன்னுடைய சீடர்களோட அந்த குளத்தினுடைய படிக்கட்டுல நடந்து வந்துட்டு இருந்தாராம். அப்ப அங்க ஒரு பாசி படிஞ்சிருந்துச்சாம் ஒரு படி. அதுல தெரியாம கால வச்சு குளத்தினுள்ள விழுந்துட்டாருங்களாம். குரு ரொம்ப தத்தளிக்கிற நேரத்துல அங்க இருந்த ஒரு சீடனுக்கு நல்ல நீச்சல் தெரியுமா. அவன் தைரியமா குதிச்சு குருவ அந்த குளத்துல இருந்து காப்பாத்திட்டானாம். இந்த குருவ குளத்துல இருந்து காப்பாத்தின விஷயம் அந்த ஆசிரமத்துக்கெல்லாம் தீ போல பரவச்சுங்களாம். ஆசிரமத்துள்ள நுழைஞ்சானா இந்த சீடன். நுழைஞ்ச உடனே எல்லாரும் இவனை நோக்கி ஓடி வந்தாங்களாம். அப்ப இவனே சொன்னானா, நான் தான் குருவுடைய உயிரை காப்பாத்தினேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அப்படி இல்லைன்னா அவர் இறந்து போயிருப்பாரு அப்படின்ட்டு இவனே தற்பெருமையா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தானா. இந்த செய்தி குரு காதுக்கும் வந்துச்சுங்களாம். அடுத்த நாள் குரு என்ன பண்ணாருன்னா, அதே சீடர்களோட குளத்தங்கரைக்கு போனாருங்களாம். அந்த குளத்தங்கரை படிக்கட்டுல நின்னுகிட்டு இருக்கிற நேரத்துல, அந்த உயிரை காப்பாத்தினாலேயே அந்த சீடனை பார்த்து என்ன குளத்துக்குள்ள தள்ளி விடுன்னு சொன்னாருங்களாம். இவன் உடனே பயந்தானா. பயப்படாத, இது என்னுடைய கட்டளை, நீ என்ன தள்ளி விட்டுதான் ஆகணும்னு சொன்ன உடனே இந்த சீடன் என்ன பண்ணானா, குருவை தள்ளி விட்டுட்டானா. தள்ளி விட்ட உடனே குரு 3 வாட்டி அந்த குளத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டே வெளியே வந்து படி ஏறி வந்தாருங்களாம். சீடன் கிட்ட சொன்னாராம், இப்போ நீயா என்னோட உயிரை காப்பாத்தினேன்னு கேட்டாருங்களாம். அதுக்கு சீடனுக்கு என்ன சொல்லணும்னு புரியலையாம். வெக்கத்துல மத்த சீடர்களுக்கு இடையே தலை குனிஞ்சு நின்னானா. இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம செய்யற உதவிகளை நம்ம எப்பவுமே தற்பெருமையா எல்லார் எதிர்க்கையும் சொல்லிக்கிட்டே எந்நேரமும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி சொன்னா அந்த உதவி செஞ்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.